சார் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருந்தோம். பிங்க் பெட்ரோல் வாகனம் வந்துட்டு அம்மா அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் மிக சிறப்பாக வந்து அது போயிட்டு இருந்துச்சு. அதனால அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு 80 பிங்க் பெட்ரோல் வாகனத்தை துவங்கி வச்சிருக்காரு சார். தம்பி, இந்த அம்மா பெட்ரோல்னு இருந்ததை பிங்க் பெட்ரோல்னு மாற்றி இன்றைக்கி தொடங்கி வைக்கிறாங்க. நீங்கள் எந்த பேர் வேணாலும் வச்சுங்க. அப்பா பெட்ரோல்னு வைங்க, பெரியப்பா பெட்ரோல் கூட வைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் பண்ணணுன்றது தான் நம்மளோட நோக்கம். அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் அம்மா பெட்ரோல்னு ஒன்று போட்டு பெண்கள் பாதுகாப்புக்காக இதே பிங்க் கலர் தான் அவங்கள அடிச்சிருந்தாங்க. இருக்குல்ல, ஏன் நின்றுச்சு அது? உங்களுக்கு நீங்கள் மீண்டும் இந்த பிங்க் பெட்ரோலை தொடங்குறதுக்கு ஒரு 10 பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடக்கணுமா? 10 பெண்கள் வாழ்க்கையை பறி கொடுக்கணுமா? 4 ஆண்டுகள்ல 6999 சொல்றாங்களே சார். இவ்வளவு குற்றச்செயல்கள், இவ்வளவு குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு குற்றங்கள் நடந்தால் தான் இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வரணுன்ற அறிவே உங்களுக்கு வருமா? என்னையா ஆட்சி பண்றீங்க? இப்ப கூட ஏன் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னா, கோவை சம்பவம் பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கு. அது எலெக்ஷன் வரனால என்னையா நிர்வாகம் பண்றீங்க? சரி, இப்பயாவது விட்டாங்களே, சந்தோஷம். அது நேற்று 100னாங்க, இன்னைக்கு 80 ஆயிடுச்சு. ஏதோ ஒரு நம்பர் விடுறாங்கன்ட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது.